இந்த பக்கமா தலைக்காரன் சத்தம், இந்த பக்கம் இந்த பாப்பா சத்தம், சென்டர்ல உங்க சத்தம், ஒண்ணுமே புரியலமா. கடவுளே, இத்தனையும் சொல்லி புரியலையா? தாங்கள் தெளிவாக சொன்னாலும் மட்டுமே தெரியும். தண்டம் அண்டம் 204 புவனம், சத்திர சாகாரம், 14 உலகம். அதலம் இதலம் சுதலம் ரசதலம் தராதலம் மகாதலம் பாதாளம். அதுல இதுல ரசத்துல பருப்புல சாம்பார்ல குழம்புல அப்பளத்துல முப்பளத்துல அதரமா புரியலையாமா? அதலம் இதலம் சுதலம் ரசதலம் தராதலம் மகாதலம் பாதாளம். சரி, ஏதோ ஒண்ணு விடுமா. இப்படி கீழே 7 உலகம், மேலே 7 உலகம். 7 உலகம். இந்த 14 உலகத்திற்கு தாயாக விளங்கி வரக்கூடிய என் பெயர் உமையவள் பார்வதா. எல்லாத்துக்குமே தாயா? என்ன சொல்றீங்க? அப்ப எங்க அம்மா இருக்கிறா, எனக்கு அம்மாவா? உனக்கும் தாய், எங்க அப்பனுக்கு அவங்களுக்கும் தாய், தாத்தனுக்கு அவங்களுக்கும் தாய், எங்க பாட்டனுக்கு அவங்களுக்கும் தாய், மத்தலக்காரனுக்கு அவங்களுக்கும் தாய் தான். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்பா எல்லோருக்கும் தாயாக விளங்கி வரக்கூடிய எல்லாத்துக்கும் தாய் நீங்க. அப்ப எங்க அம்மா என்ன எனக்கு டம்மியா? எனக்கு நீங்களாம் தாய் கிடையாது, எங்க அம்மா தான் எனக்கு தாய். தாய் ஆக முடியும். இந்த உலகம் பிறக்க முன்னே
பிறந்தேன். சரி. அதாவது அகர முதலில் நீ படிச்சிருக்கிறியா? படுத்திருக்கிறோமா? படிச்சிருக்கிறியா? பகவான் முதற்றி உலகு அப்படின்னு சொல்லி வாக்கியம் இருக்கிறாங்கன்னு தம்பி இருக்குது அந்த மாதிரி பாக்குறேன் அவனுக்கு. இல்லையா? சூப்பர், நீதான் என் கட்சி. அவன் பள்ளிக்கூடம் போகலை, சத்துரு டீச்சர் சைட் அடிக்க போகிறான். சரி, ஆதி பகவான் முதற்றி உலகு அப்படிங்கிற ஒரு வாக்கியமானது பள்ளிக்கூடத்தில் இருக்கும். அந்த ஆதி பகவான் தான் முதல் உலகத்தில் தோன்றினார். அவர் தோன்றிய உடனே கண் விழித்து பார்த்தார். சரி, மரம், செடி, கொடி, புல், பூண்டு, ஜீவராசியில் எதுவுமே கிடையாது. இந்த பூண்டு எதுவுமே இல்லமா? இந்த பூமி, இந்த ஆகாயம் ரெண்டு மட்டும் தான் இருந்தது. சிந்தித்து பார்த்தார். நான் பிறந்தவுடன் பூமியில் ஏதாவது அதிசயங்கள் இருக்கும் என்று பார்த்தால் எதுவுமே இல்லையே. நம்மால் உலக மக்களை எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆதி மகாமுனி ஒரு ஓரிடத்தில் அமர்ந்து 8,84,000 வருஷம் கடும் தவம் செய்தார். கால்களை மடக்கி, கால்களை பின்ன, கைகளை பின்னலிட்டு, கண்களை மூடி ஒரே இடத்தில் அமர்ந்து மிகுந்த யாகம் செய்தார். அந்த தவத்தில் ஏதாவது பலன் கிடைக்கும் என்று பார்த்தால் அவருக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கவே இல்லை. மிகுந்த வேதனை அடைந்தார். பல வருஷ காலங்களாக தவம் செய்த எந்த விதமான பலனும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆதி மகாமுனிவர் இப்படி நெஞ்சை தேய்க்க பல வருஷ காலமா தேய்ச்சி கண்ணு ஊத்திக்காம படிக்க ஒரு இடத்துல அமர்ந்து தவம் செய்தால் என்ன ஆகும்? அழுக்கு வரும். அழுக்கு கட்டி வெளியே வந்தது. இதை வைத்து என்னடா நாம சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கையில இருக்கும் அழுக்கு கட்டி எடுத்து எரிந்தார். அருகிலே நேராக இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கடல், அந்த கடலுக்குள் சென்று அந்த அழுக்கு கட்டி விழுந்தன. அதிலே குபீர் என்று போய் விழுந்தவுடன் ஓம் என்ற ஒரு சத்தம் ஒன்று பிறக்க. என்னது? ஓம் என்ற சத்தம். அந்த ஓம் என்ற சப்தம் ஒன்று பிறந்தவுடன் ஓம் என்ற அச்சரம் ஒன்று பிறக்க. அந்த ஓம் என்ற அச்சரத்திலே உமையவளாகிய நான் தலையிலே வைரகிரியிலும், மூக்கிலே மூக்குத்தி, காலிலே மிஞ்சி, நெடிய கூந்தல், வைரகிரியிலும், கையிலே சூழாயுதம், இப்படி பிறந்த பிறவையோடு பிறந்தேன் இந்த உமையவள். சரி, அப்படி பிறந்தவுடன் ஆதி மகாமுனியுடைய முன்னிலையில் போய் நின்றேன். அம்மா, என் சக்தியில் என்ன பிறக்கும் என்பதற்காக பார்த்தேன். நீ பிறந்து விட்டாய். என் சக்தியின் மூலமாக பிறந்த உனக்கு பூலோகத்தில் மிகுந்த பேரும் புகழும் உனக்கு கிடைக்கும். அதனால் ஆதியிலே நீ பிறந்தபடியால் இன்று முதல் என் சக்தியின் மூலமாக பிறந்த உனக்கு ஆதி சக்தி என்று பெயர் வைக்கிறேன். மக்கள் எனக்கு 1008 பெயர் வழங்கினார்கள். 1008 பேர் இந்த உமையவள் பாதுகாக்கு. அப்படி 1008 பெயர் ஆனது எனக்கு வழங்கினார்கள். அப்படி வழங்கியவுடன் 1008 பெயரை பெற்று ஆதி சக்தி என்ற பெயரானது பெற்று உலகத்தில் நான் வாழ்ந்து வரும் பொழுது இந்த பரம கடவுள் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரனுக்கு நான் மனைவியாக வைத்தேன். ஆமா, நானப்பட்ட சிவன் என்றால் உலகத்தில் படியளக்கூடிய பொறுப்பு அவரே படியளக்கிறாருன்னா உண்ண உணவு கொடுக்கிறார் அந்த சிவன். அவர் உணவு கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன அவர் வேணும்? அவர் என்ன வேணும்? அவர் எனக்கு அப்பா தாமா. அப்பா மாதிரி தானே. அப்ப படியளக்கூடிய பொறுப்பு உண்ண உணவு கூடிய பக்குவம் அவருக்கு இருக்கும் போது அவரே உனக்கு அப்பான்னா அவருடைய மனைவி அப்ப நான் உனக்கு என்ன வேணும்? நீங்களுக்கு அம்மா தாங்க. ஆமா, இதுதான் சொல்ல வந்தேன். சரிம்மா, பெற்றது உன் தாயாக இருக்கலாம், பெறாத தாய் இந்த பார்வதி. சரிம்மா, போதுமா? ஏமா ஏதாவது குழந்தை குட்டி ஏதாவது இருக்குதாம்மா உங்களுக்கு? குழந்தை வேற குட்டி வேற. குழந்தை குட்டி மண்டையா நல்லா சேவிங் பண்ண மழை குறைங்க. என்ன என்ன கேட்க போறேன்? இல்ல மாத்தமா குழந்தை ஏதாவது இருக்குதான்னு கேக்குறமா உங்களுக்கு? ஆமா, இங்க வாமா, இப்படி வா. ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும்னு கேமரா தான் ஆஃப் பண்ணி ஒரு 1 லட்ச ரூபா வர மாதிரி தான். அப்படியே என்ன சந்தேகம் கேக்குறியா? ஏமா பாரு, இப்ப பொம்பளைங்கள பிறந்தீங்க இந்த இடத்துல ஒரு பொட்டு வைக்கிறாங்க. அந்த பொட்டு எதுக்கு வைக்கிறாங்க? இங்க மேல வைக்கிறாங்கல்ல, அந்த பொட்டு எதுக்கு வைக்கிறாங்க? இப்ப நீங்க மேல வச்சிருக்கீங்க, இது எதுக்கு வைக்கிறீங்க? நீர் வைக்கிறீங்க. நீர் எதுக்கு வைக்கிறாங்க? ஆண்களாக பிறந்து விட்டால் நீர் வைக்கிறாங்க. ஒரு சிலர் ராமம் போடுறாங்க. இது எல்லாம் எதுக்கு? ஏன் ஒரு சிலர் நீர் வைக்கிறாங்க, ஏன் ஒரு சிலர் நாம் வைக்கிறாங்க? அம்மா, நான் அதாவது
நீர் வைக்கக்கூடிய காரணம் என் சிவன் பக்தி உடையவர்கள் நீர் வைப்பார்கள். என் புருஷனுடைய பக்தி உடையவர்கள் நீர் வைப்பார்கள். யாரு? உங்களோட கணவருடைய பக்தர்கள் நீர் வச்சுக்கிட்டு நீதி நேர்மையோடு இருக்கிறவங்க தான் நீர் வைக்கணும். நீர் வச்சுக்கிட்டு அநியாயம் அட்டூழியம் அட்டகாசம் பொய் பித்தலாட்டம் இப்படி எல்லாம் பேசிட்டு அந்த நீர் வச்சுக்கிட்டு சிவன் பூஜையானது நீ செஞ்சேன்னு வச்சியா உன்னுடைய குடும்பமானது எப்பவுமே அது தலைக்காது. இப்படி எல்லாம் மாமிசம் அநியாயம் அட்டூழியம் அட்டகாசம் பொய் பித்தலாட்டம் இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தா அந்த குடும்பம் எப்பவுமே தலைக்காது, தரைமட்டம் ஆயிரும். சரி பட்டிக்கு அப்படி சொல்லிட்டீங்க. இந்த ராமம் போடுறாங்கல்ல நாம வைக்கக்கூடிய அப்படி இல்ல. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் செய்து விட்டார். மாயவா என்பெருமாளே ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியே கோவிந்தா, அறிந்தோ அறியாமலோ நான் தவறு செய்து விட்டேன், என் தவறை நீதான் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நீ பதிபக்தியாக இருந்து நான் கையில் நாமத்தை நல்ல குழப்பி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி உன் குலதெய்வத்தை வேண்டி 3 முறை அந்த வார்த்தையை சொல்லி நீ நாமத்தை போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, எவ்வளவு பெரிய பாவமே செய்திருந்தாலும் அந்த பாவம் எல்லாம் அந்த மாயவனுக்கே போய் சேர்ந்துடும். ஆண்கள் தான் அப்படி, பெண்கள் ஏன் போட்டு ஆம்பளைங்க பட்டையை போடுறாங்க ராமம் போடுறாங்க, பொம்பளைங்க இந்த பொட்டு வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க? அம்மா நான் பிறக்கும் போது முக்கண்ணோடு பிறந்தவள். ஆமா, என் இடது கண் ஒன்று ஒரு வலது கண் ஒன்று, நெத்தியிலே ஒரு கண். சரி, இப்படி முக்கண்ணோடு நான் பிறந்தேன். காணாம எங்க போச்சு? நான் பிறந்தவுடன் இப்படி முக்கண்ணோடு பிறந்த உடனே பெண் என்று பிறந்து விட்டால் ஒரு ஆணோடு துணை வேண்டும் அல்லவா? ஆமாமா. பூமி ஒன்றிருந்தால் ஆகாயம் ஒன்று இருக்குது, சந்திரன் ஒன்றிருந்தால் சூரியன் ஒன்று இருக்குது, ஆண் ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு பெண் ஒன்று வேண்டும். அதனால நான் பிறந்து விட்டேன், எனக்கு ஒரு துணை வேண்டுமே. சரி அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன், ஒரு இடத்துல இருந்து பஞ்சாசர மந்திரத்தை உபதேசம் செய்தேன். எனக்கு ஏற்ற ஒரு துணைவன் வேண்டும் என்று. அப்ப நான் உபதேசம் செய்யும் போது அதுல யார் பிறந்தார்? அதுதான் விநாயகன் பிறந்தான். ஆமா, சரி. விநாயகன் பிறந்தவன்னு அங்கிருந்து ஓடி வந்து அம்மா என்று அழைத்தார். எனக்கு அதிகமான கோபம், உக்கர கோபம் வந்தது. நமக்கேற்ற துணைவன் வேண்டும் என்பதற்காக நான் உபதேசித்தால் என் சக்தியின் மூலியமாக எவ்வளவு ஒரு பிறந்து விட்டானே, இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை யார்? முதல்ல விநாயகனுக்கு பிள்ளையார் என்ற முதல் பெயர் வந்தது அன்றுதான். இந்த பிள்ளை யார் அப்படி என்று சொல்லிவிட்டு என் நெற்றி கண்ணால் விநாயகனை சுற்றி எரித்தேன். விநாயகன் எரிந்தான். இரண்டாவது முறையாக உருப்பலமாக்கினேன். அதிலே மாயவன் பிறந்தார். ஆமா, மாயவன் பிறந்த உடனே அம்மா அதான் தங்கா என்று ஓடி வந்தார். தங்கா என்று என் அருகிலே வந்தவுடன் என்னோட ஆச்சரியம், துணைவன் வேண்டும் என்று உபதேசித்தால், மந்திரத்தை உபதேசித்தால் அதிலே வந்து யாரோ ஒருவர் நம்மை தங்கா என்று அழைக்கிறாரே, அப்படி என்று என் சக்தியின் மூலமாக எரிக்க சென்றேன். நான் எரிப்பதை அறிந்த அந்த ஸ்ரீமந்த கண்ணன் மாயமாய் மறைந்தார். அப்போ அவர் மாயமாய் மறைந்தபடியால் அப்பொழுதுதான் அவருக்கு முதல் முறையாக மாயவன் என்ற ஒரு பெயர் வந்தது. மாயமா மறைந்தபடினால் சரிமா, அப்படி மாயவன் என்ற ஒரு பெயர் வந்தது. நான் எரிக்கும் போது என் சக்திக்கு தாங்காமல் படிக்கு மாயமாய் மறைந்தார். மூன்றாவது முறையாக யாரை உருப்பலமாக்கிறேன்? அந்த ஈசனை பிறக்க செய்த
பார்க்கும் போதுதான் ஒன்னானப்பட்ட சிவன் பிறந்தார். சிவபெருமான் கண்ணே தேவி என்று என் அருகிலே வர அப்பொழுது மாயவன் மாயமாக இருந்து கொண்டு மைத்துனராகிய சிவபெருமானை அழைத்து, மைத்துனா அண்டங்காப்பிடாரி அகோரமான கோபம் படித்தவள் அந்த பார்வதி, அவள் முன்னாடி நீ அருகிலே போய் நின்றால் தன் நெற்றி கண்ணால் அவள் உன்னை சுட்டு எரித்து விடுவாள். அவள் அருகிலே போய் நிற்காது. நீ அவளை அடைய வேண்டுமானால் அவளுடைய நெற்றியில இருக்கக்கூடிய பொறிக்கடை நீ பெற்றுக் கொண்டால் உனக்கு ஆபத்து என்பது கிடையாது. இல்லை என்றால் உனக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்ல, இதை அறிந்த சிவபெருமான் சும்மா இருப்பாரா? அதுதானே என் அருகிலே வந்து நின்று, சக்தி உன்னை நான் அடைய வேண்டுமானால், உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன் நெற்றியில இருக்கக்கூடிய கண்ணை எனக்கு தந்தால் உன்னை ஏற்று தருவேன் அப்படின்னு சொல்ல, கணவனுக்கு இல்லாத கண் நமக்கு வேண்டாம் என்று அப்பொழுது என் நெற்றியில இருக்கக்கூடிய பொறிக்கண்ணை எடுத்து சிவபெருமானுடைய நெற்றியில இப்படி பதைத்தேன். அப்படி பதைத்த உடனே இந்த இடத்துல நெத்தி கண்ணு எடுத்துட்டா அந்த இடத்துல என்ன வரும்? ரத்தம் வருமா? ரத்தம் கொட்டியது. சாமி கண்ணை எடுத்தவுடன் ரத்தம் கொட்டுதே, இப்படி இந்த ரத்தத்தை பூமியிலே விட்டால் பூமி கபாலமாக வெடித்துவிடும். என்ன செய்வது என்று கேட்க, கவலைப்படாது, வருகின்ற ரத்தத்தை நான் நிறுத்துகிறேன் என்பதற்காக தன் பெருவிரலால் இப்படி அடைத்தார். சிவபெருமான். ஆமா, சரி. இன்னைக்கு நாளைக்கு ஒரு இடத்துல ரத்தம் இருந்தது என்ன செய்யும்? அப்படியே தெவஞ்சு போவாதா? அந்த மாதிரி இப்படி அடிச்ச உடனே அப்படியே தெவஞ்சு போச்சு. கண்ணே, கணவனுக்காக வேண்டி உன் கண்ணையை எனக்கு தானமாக கொடுத்தாய். இன்று முதல் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பாரா சபையிலே 10 விரல் தொட்டு ஒரு கணவன் மனைவியை தாலி கட்டும் பொழுது கணவனுக்காக வைத்துக் கொண்ட ஒரு திகழமாக குங்கும பொட்டாக இருக்கட்டும் அப்படி சொல்லி அந்த இடத்துல ஒரு குங்குமத்தை உருவாக்கி அந்த இடத்துல அப்படி வச்சார். அந்த பொட்டுக்கு மேல குங்குமத்தை வச்சார். இன்று முதல் புருஷனுக்காக வைக்கக்கூடிய ஒரு பொட்டாக திகழட்டும் அப்படின்னு வரம் கொடுத்தார். அதுதான் இந்த பொட்டு. சரி, இங்க வைக்கிறது அப்படின்னா இங்க மேல வைக்கிறாங்களா, அது என்ன பொட்டு? அது கள்ள புருஷனுக்கு வைக்கிறாங்களா? இந்த இடத்துல வைக்கிறது கட்டின புருஷனுக்கு, மேல வைக்கிறது கள்ள புருஷனுக்கு. இதனாலதான் என் குடும்பமே கெட்டு போச்சு. எதுவுமே பேசுறதுக்கு வரலையா? பேசிட்டு தெரியுற இல்ல, குடிக்கிறதுக்கு இல்ல, சம்மதம் இல்லாத பேசுவார் அவரு. போட்டு எதுக்கு வைக்கிறாங்க மேல? அதுக்கு ஒரு காரணம். என்னுடைய தங்கை சகோதரி இருக்கிறாள் கங்கை. கங்கை கங்கை உலகத்திற்கெல்லாம் தண்ணீர் தரக்கூடியவள் கங்கை. அந்த கங்கை ஆனவள் வைக்கக்கூடிய பொட்டு, அது தலைமையில் வச்சிருக்கா இல்லையா? அந்த கங்கை வைக்கக்கூடிய பொட்டு சுருக்கமா சொன்னால் இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு. ஆகட்டும் ஆகட்டும். இன்னும் ஏதாவது கேட்கணுமா? எல்லாம் சந்தேகம் முடிஞ்சுமா? சரி சரி. என்ன விஷயமாக வந்தாய்? நானுங்களா, உங்களோட கணவராகப்பட்டவர் சிவபெருமான் அழைத்து வர சொன்னார். ஐயோ, வந்த உடனே சொல்லிக்கலாமே. என்ன சொல்ல விடவே இல்லையம்மா. கடவுளே, பாடி போய் பார்க்கலாம். கொண்டு என்ன பார்வதா மலரடி போற்றினேன் என் மன்னவா.
பார்வதா தங்கள் திருவடிகளுக்கு மல்லிகை முல்லை கோபம் ஆதாரம் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான மலர்களை கொண்டு வந்து தங்கள் தேவியாளாகி உமையவள் பார்வதா வணக்கம் செய்கிறேன் சாமி. எத்தனை ஜென்மலா இரவாத்தில் விட்டாய்? 27 ஜென்மங்கள். 27 ஜென்மலா இரவாத்தில் இருந்து வாழ்ந்து விட்டாய். மீண்டும் 27 ஜென்மங்கள் இரவாத்தில் இருந்து சீரும் செல்வாக்கோடு புகும் பட்டோடு வாழ்ந்திருப்பாய் கண்ணே, வாழ்க வல்லான். சாமி கண்ணே, ஒன்று நான் கேட்கலாமா? ஒன்று என்ன தேவி கேட்க போகிறாய்? ஒன்று என்று கேட்கலாம் என்று சொல்லி கேட்கும் போது ஞாபகம் வருகிறது. என்னது? ஒன்றில் தான் உலகமானது உட்பலமானது, அதே ஒன்றில் தான் உலகமானது வெளியே போகிறது. எதை கேட்கிறோம், எதை கேட்க கூடாது, யாரிடத்தில் கேட்கிறோம் நேர் நிதானித்து தெரிந்துதான் கேட்க வேண்டும். கேட்க வேண்டிய கேள்வி மட்டும் கேள். இப்படி கேட்டா நான் எப்படிங்க கேட்கட்டும்? எனக்கு பயமா இருக்குது, அதுல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. ஆமா, அதான் சொல்றேன். யாரிடத்தில் கேட்கிறோம் என்னது? ஒன்றில் தான் உலகமானது உட்பலமானது, ஒன்றில் தான் உலகமானது அழிய போறது என்று சொல்கிறது. எப்படி கண்ணே? ஒரு ஊரை உருவாக்குவதாக இருந்தால் எண்ணற்ற நாட்கள் கிடக்கும், என்ன ஏகப்பட்ட காசு பணம் செலவாகும், அல்லலும் தொல்லலும் படைய வேண்டும், அலைச்சல் திருச்சலாக வேண்டும். இதெல்லாம் கடந்தாதான் ஒரு ஊரை உருவாக்க முடியும். அதே ஊரை அழிப்பதாக இருந்தால் ஒரே ஒரு தீக்குச்சி போது நிமப்பொழுதுல எரிச்சு சாம்பலாக்கிடலாம். அதனால்தான் ஒன்றில் தான் உலகமானது உட்பலமானது, மீண்டும் ஒன்றில் தான் உலகமானது அழிய போறது என்று சொன்னேன். எதை கேட்க வேண்டும், எதை கேட்க கூடாது, யாரிடத்தில் கேட்கிறோம் என்று நேர் நிதானித்து கேட்க வேண்டிய கேள்வி மட்டும் கேள். ஆமா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, வேற ஒண்ணு இல்லைங்க. கேட்கலாமே வேண்டாம், கேளு. என்ன கேட்க பாரு, என்னதான் கேட்க பாருங்க. அழைத்திட்ட சங்கதி என்னவோ அப்படின்னு கேக்குறேன். ஓ, எதுக்காக கேக்குறேன்? அந்த உலகம் பாதிக்க